சென்னை ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் கிளை ஆகியவற்றில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை அனுமதிக்க கோரி தமிழகம் முழுவதும் வக்கீல்கள் உண்ணாவிரதம், கோர்ட் புறக்கணிப்பு என்று போராட்டம் நடத்தி வந்தனர். இவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பாக விவாதிக்க சென்னை ஹைகோர்ட் வக்கீல்களின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மூத்த வக்கீல்கள் என்ஜிஆர் பிரசாத், சங்கர் சுப்பு, பாலு உள்ளிட்ட 5 பேர் கொண்ட போராட்டக் குழு ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது. பின் நிருபர்களிடம் பேசிய போராட்டக் குழு தலைவர் என்ஜிஆர் பிரசாத் கைதான வக்கீல்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழில் வாதாட அனுமதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோர்ட் புறக்கணிப்புடன் கூடிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்தார். கோர்ட்டில் தமிழில் பேச வேண்டும் என்று போராடி கொண்ட வக்கீல்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இரண்டாவது, நாங்களுக்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்க போறோம். இந்த தமிழ் மொழியில் பேசுவதற்கு வக்கீல்களுக்கு கோர்ட்டில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது கோரிக்கை. பாய்காட்டும் இருக்க போறோம். இந்த கூட்டத்தில் சென்னை ஹைகோர்ட் வக்கீல்கள் சங்க தலைவர் பால் கனகராஜ், தமிழ்நாடு வக்கீல்கள் சங்க தலைவர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது.